ஆண்டு காலமா இன்னி வரைக்கும் நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. மத்திய அரசிலிருந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவுடைய காவலர்கள் நடவடிக்கை தெரியாது. ஆனால் அப்படி தவறு செய்வர்கள் அப்படியே தவறு செய்கின்ற இந்த ஜாபர் சாதிக் என்பவர் குற்றவாளி என்று கண்டுபிடித்தவுடன் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பு சுமார் 15,000 கோடிக்கு மேல் கொள்ளையடிக்கக்கூடிய இந்த சர்வதேச கும்பலுக்கு ஒரு அரசு நினைத்தால் இது போன்ற போதை கடத்தல் விஷயத்தை சர்வசாதாரணமா நசுக்க முடியும். ஆனா அதை செய்யற இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் இந்த போராட்டம். இந்த போராட்டம் புதுச்சேரி மாநிலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு போராட்டம். இது தமிழகத்தில் ஆட்சியாளரோடு ஆட்சி நடத்துகின்ற இந்த அரசில் கஞ்சா விற்பனை தடை இல்லை, போதைப் பொருள் விற்பனை தடையும் இல்லை, திராணியும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஏதாவது குறுக்கு வழியில் இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் செய்ய வச்சுட்டு அதுல ஏதாவது வருமானம் வருமா? எனக்கு அதனால புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமாக டிஜிபி கிடையாது. 5 நாளுக்கு முன்பு ஜிந்தா எஸ் இந்த நாக்கு கீழே வச்சா 5 மணி நேரம் அவன் பரப்பான் இந்திரலோகத்துக்கு. தமிழக திமுக ஆட்சியிலும் போதைப் பொருள் கிடைக்குது. மாறி போச்சு தமிழ்நாடும் புதுச்சேரியும் மாறி போச்சு. 2 மாநிலங்களும் மாறி போச்சு. கண்டிக்கிறோம். போதைப் பொருள் மாஃபியாவோட முன்னாடி கண்டிக்கிறோம். தடுக்க நடவடிக்கை எடுக்காத எதிர்காலம் பாழாகுதே. புதுச்சேரியில் இளைஞர்களின் வாழ்வாதாரம் பாழாகுது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் தலைமையிலான நான் இப்ப சொல்றேன், என்னுடைய உப்பளம் தொகுதியில 10க்கும் மேற்பட்ட இடத்துல கஞ்சா விற்கிறானுங்க. இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் சீரழிக்கப்படுகின்றது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் கஞ்சா விற்பனை செய்யப்படுகின்றது. இதை ஆதாரப்பூர்வமாக எங்களால் நிரூபிக்க முடியும். ஒவ்வொரு காவல்துறையில் இருக்கக்கூடிய கிரைம்பிசிகளுக்கு இது தெரியும். ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை. நம்ம என்ன சொல்லுவாங்க, நீங்க பேர் கொடுங்க சார். யார் பேரை யார் கொடுக்கறது? கஞ்சா விற்கிற பேர் நாங்க கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து நாங்க காவல் பண்ணிட்டு நாங்க ஒரு 10 பேரை சேர்த்து சுத்தணும். ஓ நீ பேரு கொடுத்துட்டியா, இரியா உனக்கு ஒரு காய் எடுத்து மூஞ்சில போடுறாங்க. என்னது காய் என்ன தெரியுதா? அவனுக்கு எப்படி தெரியும்னா, இந்த காவல்துறையில இருக்கின்ற ஒரு சில நல்லவர்கள் அவங்க கிட்ட சொல்லுவாங்க, நாங்க என்ன செய்யறது இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன், வந்தோன்னு சொல்லிட்டு போறேன் உங்க பேரை, அதுக்கோசம் உங்களுக்கு பிடிக்க வேண்டியது. மத்திய அரசாங்கம் முடக்கம் செய்து தமிழகத்தில் மக்களுடைய உயிரை பணயம் வைத்து விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலை மத்திய அரசு நேரடியாக தங்களது காவல் பிரிவினரை கொண்டு வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும். திமுகவினுடைய ஆட்சி தமிழகத்தில் இருந்தால் எந்த ஒரு நபரும் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அரசியலமைப்பினுடைய சட்டத்தின்படி அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ள அந்த அடிப்படையில் மக்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்களை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசை மத்திய அரசாங்கம் உடனடியாக முடக்கம் செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக சார்பில் நாங்கள் வலியுறுத்தி மத்திய அரசை கேட்டுக்கிறோம். இந்த போராட்டம் என்பது அங்கு மட்டும் கிடையாது, புதுச்சேரியில இன்றைக்கு இதே நிலைமை தான் இருக்குது. இங்கேயும் தங்கு தடை இல்லாமல் கஞ்சா விற்பனை, குட்கா விற்பனை, ஆன்ஸ் விற்பனை, பிரவுன் சூனு விற்பனை, இந்த ஸ்டாம்பு 5000 ஒரு ஸ்டாம்பு இந்த நாக்கீழை வச்சு 5 மணி நேரம் பறக்கிறானுங்க. இதெல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனாலும் இதில் முழுமையாக காவல்துறையுடைய செயல்பாடு இல்லை. இது சம்பந்தமாக மாண்பு முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் யாராக இருந்தாலும் டிஜிபி, கலெக்டர், தலைமைச் செயலருடைய கூட்டத்தை கூட்டி இது எங்கேருந்து வருது, யார் விற்பனை செய்யறது, என்ன இதுக்கு இதனுடைய பின்பலம் என்ன, மின்பலம் என்ன, இதெல்லாம் உடனடியாக கண்டு செய்து ஒரு போர்க்கால அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கஞ்சா விற்பனையை தடுப்பதற்கும், இந்த குட்கா விற்பனை தடுப்பதற்கும், போதை ஸ்டாம்ப் பொருள் விற்பனை தடுப்பதற்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கேட்டுக்கிறோம்.